ஆக்ஷன். இந்த வீடியோவில் நாம் ஒரு சின்ன கிரேஸியான விஷயத்தை பண்ண போகிறோம். ஓகே, அது என்னென்னா, இப்போது ஸ்ட்ரிங்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ப்ராசஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் அரேனா என்னென்னு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த அரேக்குள்ளே நம்ம நேம்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது புரிஞ்சது தானே? ஞாபகம் இருக்கா? உங்கள் எல்லாத்துக்குமே இது ஞாபகம் இருக்குது தானே? ப்ரீவியஸ் கிளாஸு ரொம்ப தெளிவாக இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், என்எஸ் எம்எஸ்ன்னு 2 அரே க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த அரேவை ஸ்டோர் பண்ணி அந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை பிரித்து நம்ம அதை வச்சு இவங்க இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ரிவர்ஸான ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். ஓகேவா? எனக்கு என்ன பண்ணணுன்னா, யோசிங்க. உங்கள் யாருனாலையாவது ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 சில்வரில் இதுக்கு ஒரு லெவல் கம்மி, பிரான்ஸ் மெடல். ஓகேவா? எனக்கு என்ன ஆகணும், இப்போ இந்த ப்ரோக்ராமை சம்ஹவ் மாற்றணும். எத்தனை பேர் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். நான் இப்போ எப்படி கொடுத்துட்ருக்கேன், ஹேமா கமா அபி கமா சுஜி கமா ராம்னு கொடுத்துருவேன். மார்க்ஸில் 10, 20, 30, 14 கொடுத்துருவேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன? ஹேமா காட் 10 மார்க்ஸ், அபி காட் 20 மார்க்ஸ், சுஜி காட் 30 மார்க்ஸ், ராம் காட் 40 மார்க்ஸ். ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே? இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஹேமா 10 கொடுத்து சேவ் கொடுத்துருவேன். ஓகேவா? அடுத்தது அபி 20 கொடுத்து சேவ் கொடுத்துருவேன். ஓகேவா? அடுத்தது சுஜி 13 கொடுத்து சேவ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ராம் 14 கொடுத்து சேவ் கொடுத்துருவேன். வேணும்னா இன்னும் அதிகமாக இன்னும் 7-8 பேர் கூட கொடுப்பேன். இல்லைன்னா 2-3 பேர் மட்டும் கொடுப்பேன். அப்போ இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி மாடிஃபை பண்ணுறது? அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க ஏன்? ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நாமளே டிஃபால்ட்டாக 4 பேர்த்து பேரை வாங்க போகிறேன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த 4 பேர்த்து பேரை இப்படி வாங்க முடியாது. அப்புறம் இன்னொன்று, இது ஸ்டார்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸ்டார்ட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? 1 டைம் தான் ரன் ஆகும். கரெக்டாக? நமக்கு இது 1 டைம் ரன் ஆகக்கூடாது. நமக்கு இது இன்ஃபினைட் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் எத்தனை பேர் வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக? அப்போ திஸ் இஸ் சம்திங் தட் ஷுட் பி ரன்னிங் இன்ஃபைனைட் டைம்ஸ். ஸோ விச் மீன்ஸ் நம்ம இதை லூப்குள்ளே தான் எழுதணும். கரெக்டாக? புரியுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அப்போது we are first going to remove it all. ரிமூவ் ஆளுங்கிறத விட இது எல்லாமே எடுத்து, இதெல்லாமே இதுக்குண்டானதே இல்லை தானே. ஸோ இது அத்தனையுமே கட் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை எம்டியாக வச்சுட்டு இது எல்லாத்தையுமே லூப்குள்ளே வச்சுருவோம். ஓகே, இப்போ லூப்குள்ளே நேமை வாங்கும், மார்க்கை வாங்கும். ஆனால் இதில் கமா போட்டு நம்ம எல்லா பேரையும் கொடுப்போம். பட் இப்போ அப்படி கொடுக்க போகிறல. நம்ம ஹேமான் மட்டும்தான் கொடுப்போம். 10 மார்க்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். விச் மீன்ஸ் இதில் ஹேமா மட்டும்தான் இருக்கும், இதில் 10 மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த அரேக்குள்ளே நீங்கள் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க முடியாது. இந்த அரேக்குள்ளே யூ ஷுட் டூ சம்திங் கால்ட் அஸ் அப்பெண்டிங். ஓகேவா? அப்பெண்டிங்னா என்னென்னா, ஏற்கனவே இருக்கிறது கூட பின்னாடி மட்டும் சேர்த்திக்கிட்டே போகிறது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப ஹேமா 10 கொடுக்குறோம். அப்போ ஹேமாவும் 10 மட்டும் போயிடணும். நெக்ஸ்ட் டைம் இது முடிஞ்சிட்டு வரப்போ நம்ம அபி 20 கொடுத்தோம்னா இங்கே இருக்கிற ஹேமாவும் 10 அழியாமல் அபி 20 ஆட் ஆகணும். ப்ளஸ் ஈக்குவல் டு ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரிங்ஸில் ப்ளஸ் ஈக்குவல் டு பண்ணால் என்ன ஆகும்? வெரி ஈக்குவல் டு போட்டால் ஹேமாங்கிறது அழிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு அபி போகும். கரெக்டாக? அந்த மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா ஹேமா அப்படியே இருக்கும், பின்னாடி அபி ஆட் ஆகிக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு அரேக்குள்ளே ப்ளஸ் ஈக்குவல் டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இது ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா என்எஸ் ஆஃப் 0க்குள்ளே நமக்கு என்ன போகணும் சொல்லுங்கள்? என்எஸ் ஆஃப் 0க்குள்ளே நான் ஹேமா போகணும். நெக்ஸ்ட் டைம் இது வரப்போ என்எஸ் ஆஃப் 1க்குள்ளே அபி போகணும். கரெக்டாக? நெக்ஸ்ட் டைம் வரப்போ என்எஸ் ஆஃப் 2க்குள்ளே சுஜி போகணும். கரெக்டாக? அப்போது இதெல்லாம் டைரெக்டாக ரன்னே ஆகக்கூடாது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு லெட்ஸே இங்கே ஈக்குவல் டு தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த ஈக்குவல் டு என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமும் நமக்கு இதுக்குள்ளே இருக்கிறத அழிச்சு தான் ஸ்டோர் பண்ணும். அதனால் நம்ம இங்கே இதை கொடுக்க வேணாம், அதை வெளியில் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் ஸ்டார் ns
அதுக்குள்ளே எதுவும் ஸ்டோர் பண்ண வேணாம். ஸ்ட்ரிங் ஸ்டார் எம்எஸ் இப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே போய் நேம்ஸை வச்சிடணும். கரெக்டாக நேம்ஸ்குள்ளே தானே இப்போ ஹேமான் இருக்க போகுது. அதே மாதிரி எம்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே என்ன வச்சிடணும், மார்க்ஸை வச்சிடணும். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இப்போதைக்கு நம்ம சிஎல் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம என்ன டேட்டா வாங்கணும் இல்லைன்னா மொத்த இதையும் கூட சிஎல் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது, ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா என்எஸ்ஸையும் எம்எஸ்சியும் மட்டும் சிஎல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த அரேக்குள்ளே என்ன இருக்குது, இந்த அரேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்ததுக்கப்புறமும். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். யாருக்குமே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு புரியல தானே? கரெக்டாக ஒன்றுமே புரியல தானே நான் என்ன பண்ணிருக்கேன். டோன்ட் வரி, இதை முடிச்சு நான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். போர்டை செலக்ட் பண்ணுமா, இதில் போர்டு இருக்கா, என்னண்ணா வர மாட்டேங்க. அடாஃப்ரூட் ESP32 ஃபெதர் தானே? ஓகே, நமக்கு அதெல்லாம் வேணாம். ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் எதனால் நடந்திருக்குன்னா, ஃபார் சம் வியர்ட் ரீசன் இந்த ரீச் ஸ்ட்ரிங்கோ இங்கே வந்தால் வெயிட் பண்ணாமல் இது இன்ஃபினைட் லூப்பில் போயிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபினைட் லூப்பில் போயிட்டே இருந்ததுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து பல டைம் ரன் ஆகி சம் எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நடந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்கு we are going to do one thing. இங்கே ஒரு டிலே ஆட் பண்ண போகிறோம். டிலே 1000 கொடுத்தா 1 செகண்ட் ஒன்ஸ் தான் இது ரன் ஆகும். சிஎல் ஹாய்னு போடலாம். இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு செகண்ட் கழிச்சு ஹாய் 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 ஹாய்னு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ இந்த ரீச் ஸ்ட்ரிங் ஒழுங்காக ஒர்க் ஆகலின்னு அர்த்தம். புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்ட்டு? ட்ரை டு ஹேண்டில் அண்ட் சால்வ் யூ எரர்ஸ் லைக் திஸ். ஹேமா தானே கொடுக்கணும், சாரி மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 10 மார்க்கா வரவே இல்லை, தெரியுதா? அதெல்லாம் வரவே இல்லை. ஸோ அப்படின்னா இங்கேயே ஏதோ எரர் ஆகுது. இந்த ரெண்டும் வருது, இந்த ரெண்டும் வந்தோடனே இந்த இடத்துல எரர் ஆயிடுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த என்எஸ் ஆஃப் ஜீரோ ஒரு சம்திங்கை எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு பேர் இனிஷியலைசேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து இது ரெண்டும் க்ரியேட் ஆகிருக்கா, மேபி இது ரெண்டும் வந்து எம்டி அரேவாக க்ரியேட் ஆகிருக்கலாம். அந்த அரேக்குள்ளே நம்ம ஏதாவது ஆட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப இல்லை இது எம்டியாக மட்டும்தான் இருக்கணும், இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ண முடியாதுன்னு எரர் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஒரு விதத்தில் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, ஸ்ட்ரிங் என்எஸ் ஆஃப் 100ன்னு கொடுத்துட்டோம்னா அது க்ரியேட் ஆகிறப்பயே வந்து 100 இதோட க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் 100 பேர் 100 இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது அந்த அரேயோட சைஸ் இருக்குல்ல, ஆரம்பத்துலேயே 100 வந்துடும். அப்போ நீங்கள் அதில் வந்து 100 எலிமெண்ட்ஸ் போய் சேவ் பண்ண முடியும். ஸோ மேபி நான் சொன்னதான் இஷ்யூ. ஹேமா தானே? ஹாய் வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ ஒரு தடவை அந்த 2 மார்க்கும் ஏறிது. இப்போது என்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே என்ன இருக்குது? வெரி குட். எம்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே என்ன இருக்குது? 10 இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ ஹேமாக்கு அடுத்து வேறு யார் பேர்? யூஸ்வலாக அபி தான் கொடுக்குறோம். ஆனால் அபி இங்கே இல்லை, பட்சில் கொடுப்போம். அபி 20ன்னு கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் ஹாய்னு வந்துடணும். வந்துருச்சா ஹாயின்ட்டு? இப்போது என்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்கள். ஹேமா இருக்கா, அபி இருக்கா? என்எஸ் ஆஃப் ஜீரோங்கிறது ஒரு ஒரு வேரியபிள் மாதிரி இருக்கா? அந்த இதுக்குள்ளே ரிமெம்பர் பண்ணிட்டீங்களா? என்எஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஹேமான்னு வருமா? அப்போ ஹேமா வந்து என்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே போயிருக்கும். இப்போ என்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே என்ன இருக்குது? ஹேமா தான் இருக்குது. ரன் ஆகிட்டு திரும்ப வரப்போ நீங்கள் அபி கொடுத்துட்றீங்க. இப்போ நேம்ஸ்குள்ளே என்ன இருக்குது? அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? அபி வரும். என்எஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு அபினா நீங்கள் அதை அடிச்சுட்டு தானே அபின்னு எழுதுவீங்க. அப்போ கடைசி அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அபி தானே இருக்கும்.
ஸோ இப்போ என்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ளே அபி தான் இருக்குது, ஹேமா கிடையாது. இதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்எஸ் ஆஃப் நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்போ இந்த லூப் முதல் டைம் ரன் ஆகிறப்போ இங்கே ஹேமான்னு வச்சுக்கிறீங்க, செகண்ட் டைம் அபின்னு வச்சுக்கிறீங்க, தேர்ட் டைம் சுஜின்னு வச்சுக்கிறீங்க. இப்படி போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் இதை பண்ணக்கூடாது. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஜீரோவில் ஹேமான்னு ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1ங்கிற பொசிஷனுக்குள்ளே போய் அதுக்குள்ளே அபின்னு சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் 2ங்கிற பொசிஷனுக்குள்ளே போய் அதுக்குள்ளே சுஜின்னு சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் 3ங்கிற பொசிஷனுக்குள்ளே போய் அதுக்குள்ளே ராம்னு சேவ் பண்ணணும். ஹவு வில் யூ டூ திஸ்? இது ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்ப இது 0வாக இருக்கணும். இது செகண்ட் டைம் ரன் ஆகிறப்ப இது 1ஆக மாறிடணும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், 0 0வாக இருக்கிறப்போ ஹேமாவும் 10ம் இங்கே போயிடும். இது 1 1ன்னு மாறிடுச்சுன்னா அப்போ வந்து அடுத்து அபியும் 20யும் 1 1க்குள்ளே போய்க்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் டைம் 2 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்போ சுஜியும் 2வும் வந்து சுஜியும் 30யும் 2 2க்குள்ளே போய்க்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டைம் இது ரன் ஆகிறனா இது மாறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது? இப்போ என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போது 0 + 1 கம்பைல் ஆகி 1 ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட்டு ஹேமாங்கிறது இங்கே போகவே போகாது. 0 எம்டியாகவே விட்டுட்டு ஹேமா நேராக இதுக்குள்ளே போயிடும். கரெக்டாக? நெக்ஸ்ட் டைம் நகரப்போ திரும்ப இது 1 தான். 0 + 1 அப்பயும் 1 தான். கரெக்டாக? அப்போ திருப்பி அபியும் இதுக்குள்ளேயே போகும். அதே தான் நடக்கும். ஆனால் இங்கே நடக்கிறதுக்கு பதில் இங்கே நடக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்ப இது 0வாக இருக்கணும். செகண்ட் டைம் இது ரன் ஆகி வரப்போ இது 1ஆக மாறிடணும். தேர்ட் டைம் இது ரன் ஆகிறப்போ இது 2ஆக மாறணும். ஃபோர்த் டைம் இது ரன் ஆகிறப்போ இது 3ஆக மாறணும். ஃபிஃப்த் டைம் வந்து 4ஆக மாறணும். எப்படி? எங்கே டிக்ளேர் பண்ணுறது? கரெக்டான ட்ராக்கில் போகிற ட்ரை பண்ணி. இது வரைக்கும் யாரும் இப்படி கரெக்டாக சொன்னதில்லை. சொல்லு. என் வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக இன்ட்டாக என்ன கொடுக்கறது? இன்ட் என். சரி, இப்போ எண்ணுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணுறது? இது எண்ணுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணுறது? எண்ணுக்குள்ளே வந்து அந்த நேம் ஸ்டோர் ஆகும். நேம்ஸ்குள்ளேயே இப்போ எதுனா ஸ்டோர் ஆகுது. 0 1 2 3 அப்படி ஸ்டோர் ஆகும். சரி, 0 முதல்ல ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இப்போது எண்ணை வந்து உனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அவ்வளோதானே? உனக்கு சொல்ல தெரியுது, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. n = n + 1 போட்டால் இன்க்ரிமெண்ட் ஆகிடுமா? ஆயிடுச்சு. அது ஆகிட்டு போகுது. ஆனால் இங்கே 0 தானே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? நல்லா யோசி. மெடலே இதுக்கு தான். யோசி. இப்போ என்எஸ் ஆஃப் 0 தானே இங்கே இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைமும் என்எஸ் ஆஃப் 0க்குள்ளேயே தானே ஹேமா ஏறும். அப்போ அடுத்து கொடுத்த பேர் வந்து 0க்குள்ளேயே தானே ஏறும். +1 இங்கே போட போறியா? இல்லை சார், கீழே வந்து +1 ஆகும்போது அபிக்கு வந்துரும்ல சார். கரெக்டாக? நீ க்ரியேட் பண்ண வேரியபிள்குள்ளே இப்போ 0ங்கிற நம்பர் இருக்குது. இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா அந்த வேரியபிள் 1 ஆகும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆனால் அந்த வேரியபிள் 2 ஆகும். பட் தட் வில் ஹாவ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் என்எஸ். கரெக்டாக? ஏன்னா என்எஸ்குள்ளே ஸ்டில் 0 தான் இருக்குது. புரியுதா? அப்போது இந்த லைன் வந்தோடனே எண்ணுக்குள்ளே 0 போகும். ஓகேவா? இந்த லைன் வந்தோடனே ஹேமாங்கிறது என்எஸ் ஆஃப் 0க்குள்ளே போகும். இந்த லைன் வந்தோடனே 10ங்கிறது எம்எஸ் ஆஃப் 0க்குள்ளே போகும். இங்கே வந்தோடனே n 1 ஆயிரும். அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் திரும்ப இந்த லைன் வந்தோடனே திரும்ப இங்கே என்எஸ் ஆஃப் 0 தான் இருக்குது. அப்போ திரும்ப அபி வந்து என்எஸ் ஆஃப் 0க்குள்ளேயே தான் போகும் ரெண்டாவது டைம் லூப் வரப்பையும். புரியுதா? இந்த ப்ராப்ளமை நீ இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிற? n வந்து 1 2 3ன்னு போகும் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் இந்த இடத்துல நீ 0 தானே கொடுத்துருக்குற. இதை மாற்றவே இல்லையே. நீ சும்மா என்னங்கிற வேறு ஏதோ உன் பேர் இங்கே இருக்குது, என்எஸ்ங்கிறது இங்கே இருக்குது, எம்எஸ்ங்கிறது இங்கே இருக்குது. நீ இதுக்குள்ளே எந்த சேஞ்சுமே பண்ணல. அந்த 2 லைனையும் நம்ம தொடவே இல்லை, டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே இருக்குது. நீ வேற ஒரு 2 லைன் தான் பண்ணியிருக்க. அது என்ன சேஞ்ச் பண்ண போகிற? எங்கே எதை என்னன்னு மாற்ற போகிற? இதுதானே சொல்கிற? இப்போது கரெக்டு தான். இப்போ இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை சால்வ் பண்ணால் மெடலு. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து n 0வாக இருக்கும். ஸோ என்எஸ் ஆஃப் 0க்குள்ளே ஹேமா போயிடும். எம்எஸ் ஆஃப் 0க்குள்ளேயும் 10 போயிடும். நெக்ஸ்ட் டைம் வரப்போ இங்கே வந்து n இன்க்ரிமெண்ட் ஆகி 1 ஆகிடுது. கரெக்டாக? n வந்து 0வாக இருக்குது. ஸோ 0 + 1 1 1 வந்து இப்போ nக்குள்ளே போயிடும். இப்போ n 1 ஆயிடும். கரெக்டாக? இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுது தானே?
எல்லாத்துக்குமே இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதில்ல. இப்போ மறுபடியும் வரப்போ n 1 இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ 1க்குள்ளே வந்து அபி போயிடும்னு நினைக்கிறீங்க. அது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்குது, இன்ட் n = 0. இது ரன் ஆகிட்டு தான் வரும். அப்போ 1ஆக மாறின என்ன திரும்ப 0வாக மாறிடும். ஸோ எனக்கு இப்போ என்னென்னா இந்த லைன் வந்து ஒரு தடவை தான் ரன் ஆகணும், அதுக்கப்புறம் ஆகக்கூடாது. கரெக்டா? புரியலையா உனக்கு? உங்களுக்கு புரியலையா? இப்போ என்னென்னா இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா இவன் சொன்னது கரெக்டு. ஓகேவா? இப்போது எண்ணுக்குள்ளே என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ அப்போ n 0 ரிட்டர்ன் பண்ணும், இங்கேயும் 0 ரிட்டர்ன் பண்ணும். அப்போது ஹேமா 10 இங்கே போயிடும். அதுக்கப்புறம் என்ன எதை ரிட்டர்ன் பண்ணும்? 0 ரிட்டர்ன் பண்ணும். 0 + 1 என்ன? 1. இப்போ இந்த 1 என்ன ஆகும்? nக்குள்ளே போயிடும். இப்போ nக்குள்ளே என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் லூப் ஆகி திருப்பி வந்தோடனே இங்கே n தானே இருக்கும். இதுதானே கோடு. இப்போ nக்குள்ளே என்ன இருக்குது? கடைசியாக nக்குள்ளே 1 தான் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல 1 ரிட்டர்ன் ஆகுமா? இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும்? 1. அப்போது அபியும் 20யும் ns(1) ms(1) போயிடும். அப்போ இந்த டேட்டாவும் சேஃபாக 0க்குள்ளே இருக்குது, இந்த டேட்டாவும் சேஃபாக 1க்குள்ளே இருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாத்துக்குமே? எல்லாமே புரிஞ்சு தானே? டவுட்டே இல்லைல்ல? ஆனால் இது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே n = 0 இருக்குது. இப்போ இந்த n = 0 இங்கே இருக்கிறனால என்ன ஆகுனா முதல்ல nக்குள்ளே 0 போகும். கரெக்டாக? இப்போது இங்கேயும் 0 வரும், இங்கேயும் 0 வரும். அப்போது ஹேமா இங்கே வந்துடும், 10 இங்கே வந்துடும். 0 + 1 1. அப்போ n 1 ஆயிரும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ வந்தோடனே 1க்குள்ளே போயிடும், பிரச்சனை சொல்லலான்னு ஆனால் கிடையாது. இந்த லைனுக்கு வரதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் இந்த லைனுக்கு வரும். இந்த லைனில் எனக்கு n = 0ன்னு இருக்குது. அப்போ திரும்ப 1ஆக மாறின n 0வாக மாறிடும். சி இங்கே பார், நல்லா யோசி. யூ நோ த ஆன்சர். என்ன தெரியுமா சொல்கிறேன்? இங்கே இருக்கிற எல்லா லைனும் திரும்ப 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 ரன் ஆகணும். ஆனால் இந்த ஒரு லைன் மட்டும் ஒரு தடவை தான் ரன் ஆகணும். வெரி குட்டு, வெரி குட்டு. ஸ்டார்ட்டுக்குள்ளே தூக்கி போட்டுடணும். இன்ட் என்ன நம்ம அப்படியே ஸ்டார்ட்டுக்குள்ளே வைக்க முடியாது, இது வெளியில் தான் வைக்கணும். ஸ்டார்ட்டுக்குள்ளே வைக்கிறது எப்படி ஒரு தடவை தான் ரன் ஆகுமோ அதே மாதிரி வெளியில் வைக்கிறது ஒரு தடவை தான் ரன் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் வைக்கலாம், இதுக்குள்ளேயே வைக்கலாம் தான். ஆனால் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஒரு புது கான்செப்ட் சொல்லி தருவேன். ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள்னா என்னென்னா, இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் க்ரியேட் ஆகிற எல்லா வேரியபிளும் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆனோடனே டெலிட் ஆயிரும். அப்போது இன்ட் என்ன கொண்டாந்து நீங்கள் ஸ்டார்ட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா க்ரியேட் ஆனோடனே டெலிட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்ட் என்ன வெளியில் வச்சுக்கோங்க, n = 0 ஸ்டார்ட்டுக்குள்ளே வச்சுருங்க. ஓகேவா? அப்போ என்னங்கிறது வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் க்ரியேட் ஆகிருக்கு, ஸோ டெலிட் ஆகாது. ஓகேவா? ஸ்டார்ட் ஒரு தடவை தான் ரன் ஆகும். அப்போ ஒரே ஒரு தடவை தான் n க்குள்ளே 0 போகும். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே நீ நினச்சது நடந்துடும். புரிஞ்சா? ட்ரை பண்ணுவோமா? ஹேமா 10 கரெக்டா? அதாவது என்ன ஆயிருக்குன்னா அந்த மொத்த அரேவும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த மொத்த அரேயில் பாருங்கள், 10ங்கிறது 0th பொசிஷனில் இருக்குது. தெரியுதா? அதே மாதிரி ஹேமாங்கிறது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. தெரியுதா? கவனிச்சு தான் இருக்கீங்க? புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை கண்டினியூ பண்ணி இப்போ அபின்னு கொடுக்குறேன், 20ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் எல்லாம் படப்படன்னு பிரிண்ட் ஆகிட்டு போகணும். இப்போ நமக்கு ஹேமாங்கிறது வந்து அதாவது 10 20 ரெண்டுமே இருக்கணும். 10 0th பொசிஷன்லேயும் 20 ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் இருக்கா? அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேமாங்கிறது 0th பொசிஷன்லேயும் அபிங்கிறது ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் இருக்குது. புரியுதா? நம்ம அந்த அரேவை எப்படி பாப்புலேட் பண்ணிட்டு வந்திருக்கோங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போது நான் வந்து இன்னொரு பேர் கொடுத்தா இன்னொன்று ஆட் ஆகும். புரியுதா? இப்போ நான் வந்து முதல்ல வந்து 4 பேர் கரெக்டாக கொடுத்தாகணுங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. கரெக்டாக? இப்போ எனக்கு 4 தாங்கிறது இல்லை. இப்போ எத்தனை வேணாலும் நான் கொடுக்கலாம். எத்தனை பேர் அப்படி தானே நமக்கு உங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரோக்ராம் எழுதி ஆகணும். இப்போ உங்களுக்கு மார்க் என்ட்ரி பண்ணுறோன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்டும் இருக்கலாம், வெறும் 12 ஸ்டூடெண்ட்டும் இருக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் அதை என்ட்ரி பண்ண முடியணும். இப்போ அதை பண்ண முடியுமா? புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஓகே, ஸோ ஆக்சுவலி இவ்வளோ தான் உங்களோட இந்த கொஷின். ஓகேவா? இதை வச்சு உங்களுக்கு நான் அடுத்த கொஷின் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக சொல்ல போகிறேன். அது உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு இந்த கொஷின் ஏதோ நம்ம நிறுத்த போகிறதில்ல. உங்களுக்கு இன்னும் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி ஆகணும். நம்ம அவுட்புட் ட்ரேஸிங்கோட பாக்ஸை வரைஞ்சிக்கலாம். நல்லா வரைகிறேன் நான்.
ஓகே, வழக்கம் போல் ரேம், ப்ராசஸர் அண்ட் யுவர் கன்சோல். ஓகே, ESP32 இதில் வரைய தேவையில்லை, பிகாஸ் அதில் நம்ம ஒன்றுமே பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் என். அப்போ நம்ம என்ன பண்ணோம், என்னன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக என்ன க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வாய்ட் ஸ்டார்ட். அதுக்குள்ளே என்ன இருக்குது, n = 0. இது ஒன்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ n = 0 கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, ஸ்ட்ரிங் ns of 100. ஸோ ns இது வந்து ஒரு அரே, இதுக்குள்ளே 100 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம். ஓகேவா. அடுத்தது ஸ்ட்ரிங் ms, அது ஒரு எம்டி அரே, இதுக்குள்ளேயும் 100 எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா. அடுத்தது உங்களுக்கு வந்து வாய்ட் லூப்புக்குள்ளே போகிறோம். ஸோ இது மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபினைட் டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும் இது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம்ஸுன்னு ஒரு அரே, NAMES, நேம்ஸுங்கிற அரே இல்லை, அது ஒரு ஸ்ட்ரிங்கு ஈக்குவல் டு ரீட் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறோம். இப்போ நான் என்னென்ன என்ட்ரி கொடுக்குறேன்னா ஹேமான்னு என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ அப்போ உடனே இங்கே என்ன ஆகும், ஹேமான்னு வரும். கரெக்டாக. இதுக்கு அடுத்தது மார்க்ஸ்னு இன்னொன்று, இதுக்குள்ளே அகைன் ரீட் ஸ்ட்ரிங். அப்போ நான் தான் என்ட்ரி கொடுக்கணும். நான் வந்து 10ன்னு என்ட்ரி கொடுக்குறேன். அப்போது இதுக்குள்ளே 10ன்னு போயிடும். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறனால டபுள் கோட்ஸ் போட்டு தான் நீங்கள் எழுதணும். புரியுது தானே எல்லாத்துக்குமே. இப்போது ns of n, nக்குள்ளே என்ன இருக்குது, பார்த்து சொல்லுங்கள் எல்லாருமே, 0. அப்போ ns of 0 தானே கணக்கு. கரெக்டாக. ns of 0, ns of 0 தானே ஃபஸ்ட் பொசிஷன். அது ஈக்குவல் டு என்ன, நேம்ஸ். நேம்ஸ்குள்ளே என்ன இருக்குது, அப்போ இங்கே ஹேமா வந்துடும் தானே. இந்த ஹேமா இப்போ இதுக்குள்ளே போகுமா, இந்த ஹேமா இப்போ இதுக்குள்ளே வந்துடும். புரிஞ்சு எப்படி வந்துச்சுன்ட்டு. ஸோ 0க்கு ஹேமா வந்துருச்சு. புரிஞ்சா. அடுத்தது இது மார்க்ஸ்க்கு அதே தான் நடக்கும். என்குள்ளே 0 இருக்கா, 0 வந்துருச்சு. மார்க்ஸ்குள்ளே என்ன இருக்கு, 10 இருக்குது. அப்போ அந்த 10 வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ 10ங்கிறது வந்துடும். இது வந்து 0th பொசிஷனில். ஓகே. இப்போது லெட்ஸ் erase this. n = n+1. அப்போது n = n+1னா nக்குள்ளே என்ன இருக்குது, 0. 0 + 1 என்ன, 1. அப்போ 1 வந்து எதுக்குள்ளே போகுது, nக்குள்ளே போகுது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 0 அடிச்சு விட்டு 1 எழுதிடுவீங்க. கிளியராக புரிஞ்சா. ஓகே. இப்போது டிலே 1000, 1 செகண்டுக்கு வெயிட் பண்ணணும். அதனால தான் நான் எதை கொடுத்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரிசல்ட் வந்துச்சு. பார்த்தீங்களா, கொடுத்தோன்னே வரல. CL ஹாய். அப்போ என்னென்னு பிரிண்ட் ஆகணும், ஹாய்னு பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு இருக்கிற அரே பிரிண்ட் ஆகணும். ஸோ அரேயில் நம்ம 0 to 100 எல்லாமே கொடுக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து 0 மட்டும் கொடுத்துக்குவோம். இப்போதைக்கு 0ல் மட்டும் தான் டேட்டா இருக்குது. கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0ல் என்ன இருக்கும், ஹேமா இருக்கும். கரெக்டாக. 1ல் என்ன இருக்கும், சாரி 0ல் என்ன இருக்கும் மறுபடியும். இப்போ வந்து இது எம்எஸ்க்கு, எம்எஸ்ஸும் CL ஆகிறப்ப அதோட 0ல் என்ன இருக்கும், 10 இருக்கும். புரிஞ்சா இது எப்படி வந்துச்சுன்ட்டு. இப்போ இடமில்லாதனால அப்படியே நான் இங்கே எழுதிட்டு போயிடுறேன். ஓகேவா. ஏன்னா நம்ம இப்போ மறுபடியும் பண்ண போகிறோம். மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து போமா. இப்போ மறுபடியும் நேம்ஸ் ஈக்குவல் டு ரீட் ஸ்ட்ரிங். இப்போ நான் ரீட் ஸ்ட்ரிங்கில் என்ன தரேன்னா இப்போ அபின்னு தரேன். இப்போ இந்த அபி எதுக்குள்ளே போகும், நேம்ஸ்குள்ளே. அப்போ நேம்ஸ்குள்ளே ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அடிச்சு விட்டு இப்போ நீங்கள் என்ன எழுதணும், அபின்னு எழுதணும். ஓகே. இப்போ மார்க்ஸ்குள்ளே நான் என்ன தரேன், 20 தரேன். அப்போ என்ன பண்ணணும், மார்க்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அடிச்சு விட்டு 20ன்னு கொடுக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு போட்டால் ஆல்ரெடி இருக்கிறத அடிச்சு விட்டு தான் எழுதணும். ப்ளஸ் ஈக்குவல் டுனா தான் பின்னாடி போய் எழுதணும். ஞாபகம் இருக்கா. குட். இப்போது அடுத்தது ns of n ஈக்குவல் டு நேம்ஸ். ns of n, nக்குள்ளே இப்போ என்ன இருக்குது, பார்த்து சொல்லுங்கள், 1 இருக்கா. ns of 1, அப்போ ns of நம்ம 1க்குள்ளே வந்தாச்சு. இப்போ ns of 1க்குள்ளே நான் என்ன எழுதணும், நேம்ஸ் எழுதணும். நேம்ஸ்குள்ளே இப்போ என்ன இருக்குது, அபின்னு இருக்குது. புரிஞ்சா எப்படி அபி அங்கே வந்துச்சுன்ட்டு. ஓகே. நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிறனால இது இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது ms of n. ms of nங்கிறது என்ன, nக்குள்ளே என்ன இருக்குது, 1. அப்போ 1 இங்கே வருமா. அப்போ ms of 1ங்கிறது இங்கே வந்துடுமா. இப்போ இந்த 1க்குள்ளே நான் என்ன எழுதணும், 20. ஏன், ஏன்னா அதுக்குள்ளே மார்க்ஸ் இருக்குது. மார்க்ஸ்குள்ளே வந்து இப்போ 20 தான் இருக்குது. புரிஞ்சா. இப்போது n = n+1. ஸோ n இப்போ என்ன ஆகும், 2 ஆகும்.
நம்ம 2க்கு என்ட்ரி போட போகிறதில்ல, ஆனால் அது கம்ப்யூட்டருக்கு தெரியாதுல்ல. இங்கே இருக்கிற லைனை அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடும். உங்களுக்கு தெரியல கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறத அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும், அவ்வளோ. அதை தாண்டி அது வேறு எதுவும் பண்ணாது. டிலே 1000, மறுபடியும் 1 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு 1000னா 1000 மில்லி செகண்ட்ஸ். இப்போ மறுபடியும் சிஎல் ஹாய். இப்போது சிஎல்என்எஸ். இப்போ என்எஸ்குள்ளே என்ன இருக்குது? என்எஸோட 0க்குள்ளே ஹேமா இருக்குது. ஆமாம். இப்போ என்எஸோட 1க்குள்ளேயே ஒன்று இருக்குது, 1க்குள்ளே அபி இருக்குது. இதுக்கப்புறம் சிஎல்எம்எஸ். இப்போ எம்எஸோட 0க்குள்ளே என்ன இருக்குது? 10 இருக்குது. எம்எஸோட 1க்குள்ளே என்ன இருக்குது? புரிஞ்சா இது எப்படி வந்துச்சுன்ட்டு? இதுக்கு தான் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி இங்கே எழுதுங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு தான் ஒழுங்காக டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சும்மா இங்கே கிறுக்கிறதால நீங்கள் வந்து இங்கே கிறுக்கி வச்சுட்டு நேம்ஸே 2 தடவையில் எழுதி வச்சுன்னா எவ்வளோ குழப்பம். அவுட்புட் ரைஸே பண்ண முடியாது கரெக்டாக. புரியுதா அந்த ப்ரோக்ராமிங் எவ்வளோ குழப்புதுன்ட்டு? இன்னும் அடுத்தது இதை விடவே பயங்கரமாக குழப்ப போகுது. எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, நல்லா இருக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறது? இப்போ புரியுதா இதுக்குள்ளே எவ்வளோ நீங்கள் கோட் பண்ண முடியும், எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும்ன்ட்டு?